ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட நம்ம எதை குறித்து நம்ம தியானிக்க போறோம்னு சொன்னா, பெரிய ஒரு மெசேஜ் இல்லை, பிளான் பண்ணல. பட் இந்த நாள் காலையில நான் டிவோஷன்ல ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் வாலிபர்களை குறித்து ஒரு சில காரியங்களை நிறுத்தல ஆண்டவர் ஆவியானவர் ஏவினார். சில நேரத்துல சில வாலிபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, எனக்கு தாழ்ந்து இல்லை, எனக்கு திறமைகள் இல்லை, மற்றவர்களை போல படிப்பு இல்லை, நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலை இல்லை, சிலர்லாம் நல்லா டேலண்டடா இருக்கிறாங்க, நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நல்லா ஜெபிக்கிறாங்க, வேதம் தியானிக்கிறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, வர்ஷிப் பண்றாங்க, சர்ச்சில் நிறைய காரியங்கள் செய்யறாங்க. ஆனா எனக்கு அந்த டேலண்ட் இல்லை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மட்டும் இல்லை, மற்றபடி ஸ்டடீஸ்லையும் கூட நான் ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜ் தான், இல்லை ஆவரேஜை விட ரொம்ப நான் குறைவாக தான் நான் என்னுடைய படிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அவங்க சொல்லி எனக்கு எந்த விதமான எனக்கு தாளந்துகளும் இல்லை என்று சொல்லி அவங்க தங்களை தாங்களே நினைத்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் நான் பார்த்திருக்கிறேன். இந்த நாளில ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை கர்த்தர் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை நீங்க அந்த டேலண்ட் இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கலாம். அதுதான் காரணம். யாருக்குமே டேலண்ட் இல்லை, எனக்கு எந்த விதமான கிஃப்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேதத்திலும் அதுக்கு ப்ரூஃப் நமக்கு இருக்கு. எவ்ரி ஒன் இஸ் கிவன் வித் எ கிஃப்ட். எல்லாருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். இன்னும் நம்ம அதை கண்டுபிடிக்காம நம்ம இருக்கலாம். பட் அதுக்கு நான் நிறைய வீடியோஸ் அதில் போட்டிருக்கேன், எப்படி நம்முடைய தாளந்தை கண்டுபிடிக்கன்னு சொல்லி. பட் இந்த நாளிலே ஒருவேளை நீ யோசிக்கிறேன், தாளந்தே இல்லை, ஐ எம் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் எனிதிங்னு சொல்லி நீ நினைத்து கொண்டிருந்தா இந்த செய்தி உங்களுக்காக தான். ஒருவேளை தாளந்தே இல்லைன்னு வச்சுப்போங்க, ஒரு காரியம் உங்களால செய்ய முடியும். என்னன்னு சொன்னா, உங்களால ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. முழங்கால் படிவிட்டு 2 கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, டியர் லார்ட் ஜீசஸ் ஹெல்ப் மீன்னு சொல்லி கேட்க முடியுமா இல்லையா? கண்டிப்பா முடியும். அப்ப அந்த ஜெபத்தை நீங்க கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிறீங்க, அதை ஒரு அரை மணி நேரமா உயர்த்துங்க, அதை ஒரு 1 ஹவரா மாத்துங்க, ஒரு 2 ஹவர்ஸா மாத்துங்க, ஒரு 3 ஹவர்ஸா மாத்துங்க. ஒவ்வொரு நாளும் காலையில இரவுல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபித்து கொண்டே இருங்க. வேதத்தை வாசிக்க முடியல, எல்லாரும் நம்ம படிச்சவங்க தான் வேதத்தை வாசிக்க முடியும். ஒரு 3 அதிகாரமாவது ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுங்க, வாசிங்க. வாரத்துல ஒரு நாள், நிறைய நல்ல வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதீங்க, லஞ்ச் சாப்பிடாதீங்க, ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேல சாப்பிடுங்க. இந்த வாலிப வயதுல தான் அதிகமா நம்ம உபவாசம் பண்ண முடியும். ஏன்னா வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது அது வல்லமை. சில ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினால உபவாசத்தினால போகாது. அது பிசாசின் காரியங்களை விலகுவது மாத்திரமல்ல, நான் உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம உபவாசம் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, உபவாசம் பண்ணுங்க, கடினமா நம்ம உரைங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், ஸ்போர்ட்ஸா இருந்தாலும், இல்ல படிப்பா இருந்தாலும், இல்ல ஊழிய காரியமா இருந்தாலும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும், we have to put our effort. நம்முடைய எஃபர்ட் இருக்கணும். ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, சூஸ் பண்ணுங்க, ஒரு பாதையை சூஸ் பண்ணுங்க, அதுல உங்களுடைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சின்ன ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரொனால்டோ, மெஸ்ஸி 2 பேரை கொடுத்து உங்களுக்கு தெரியும், ஃபுட்பால் பிளேயர்ஸ். மெஸ்ஸி டேலண்டட், அவருக்கு நல்ல ஸ்கில் நமக்கு தெரியும், ஃபுட்பால் விளையாடக்கூடியவங்களுக்கு தெரியும், ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு தெரியும். ஹீஸ் டேலண்டட், ஸ்கில்ஃபுல். மெஸ்ஸி. ரொனால்டோ ஸ்கில்ஃபுல் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவருக்கும் டேலண்ட் ஸ்கில்ஃபுல் தான். பட் ரொனால்டோ எதுக்காக நம்ம ரொனால்டோ பத்தி நான் பேசுவோம்னு சொன்னா, ஹார்ட் ஒர்க். அவருடைய ஹார்ட் ஒர்க். எப்போ பார்த்தாலும் கிரவுண்ட்ல தான் அவர் இருப்பாராம். ஒரு மேட்ச் ஒரு இடத்துல தோத்துட்டாங்க. தோத்த உடனே பொதுவா நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், தோத்துட்டோம்னா அடுத்த நாள் பிராக்டிஸ் போக மாட்டோம், இல்ல அந்த ஒரு வேதனையிலே இருப்போம், இல்ல அந்த வேதனை சரி செய்வதற்காக வேற ஏதாவது ஒருவேளை தவறான பழக்க வழக்கங்களோ ஏதாவது ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்து அட்லீஸ்ட் 1 டேவாவது ஒரு பெயின் இருக்கும். ஒரு மேட்ச் தோக்குறாரு, அடுத்த நாளே காலையில கிரவுண்ட்ல பாலை வச்சு பிராக்டிஸ்க்கு நிக்கிறாராம். அதுதான் ரொனால்டோ. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, ஒரு நாள் லஞ்சுக்கு என்ன பண்ணாராம், கூப்பிட்டாராம் ரொனால்டோ. அப்போ என் ஃப்ரெண்டு போகும்போது லஞ்சு 2 பேரும் ஒரு சாதாரண பாயில்டு சிக்கன், அது மசாலாலாம் வெறும் சால்ட்டு போட்டு ஒரு அவிச்ச ஒரு கோழி பாயில்டு சிக்கன் ஒரு பீஸு, அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி தானா
ஏதாவது ஜூஸ் ஏதாவது கொடுப்பான்னு கொடுத்தா வெறும் ஒரு டம்ளர் தண்ணி, மினரல் வாட்டர் குடிச்சிட்டு உடனே என்ன பண்ணாரு, பால் எடுத்துட்டு வா ப்ராக்டிஸ் பண்ண போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடாரு. அப்போ இந்த ஃப்ரெண்டு யோசிச்சாராம், சரி ஒரு நாள் கூப்பிட்றானே, நல்லா டெலிஷியஸா நிறைய விதவிதமான உணவு இருக்கும், இல்லை கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், டெய்லியும் தான் ப்ராக்டிஸ் பண்றோமே, இன்னி ஒரு நாள் ஃப்ரெண்டு வந்திருக்கானே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு அவர் யோசிக்க மாட்டாரு. அப்போ கூட என்ன பண்ணாரு, சாப்பிட்டு உடனே பால் எடுத்துட்டு போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நண்பர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்றாரு, கிண்டலா சொல்றாரு, யாரும் ரொனால்டோ வீட்டுக்கு கூப்பிடுறாருன்னு சொல்லி நீங்க என்ன பண்ண போயிடுங்க, லஞ்சு கூப்பிடுறான்னு சொல்லி சந்தோஷமா போயிட போறீங்க, இந்த அவிச்ச கோழியும் அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸும் டம்ளர் தண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, கிரவுண்ட்ல கூப்பிட்டு விளையாட வச்சிருவாரு, ரிலாக்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு கிண்டலா அவர் சொல்றாரு. எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்படிப்பட்ட உழைப்பு. ஏன்னா சின்ன வயசுல அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, உணவுக்கு கூட அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, அநேக காரியங்கள் மற்றவர்கள் அனுபவிக்கிற காரியங்கள் அவர் கிடைக்கல. அப்போ அவருக்கு வந்து ஒரு வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம். இதை பார்க்கிற அன்பு வாலிப பிள்ளைகள் நான் சொல்றேன், ஒருவேளை நீங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், உங்க பெற்றோர் வந்து உங்களுக்கு அநேக காரியங்களுக்கு உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்க முடியாம இருக்கலாம். அதனால வேதனைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா அப்படி அநேக ஆசீர்வாதங்கள் இல்லாத பிள்ளைகள் தான் அவங்களுக்குள்ளதான் ஒரு வைராக்கியம் இருக்கும், எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும். எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா அவங்க வந்து வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போகணும், நாம வந்து நம்மளுடைய திறமைகளை நம்ம பயன்படுத்தணும், அந்த மாதிரி காரியங்கள் இருக்காது. அப்பா சொத்து சேர்த்து வச்சுட்டாரு, வீட்டுல பணம் இருக்கு, அந்த பணத்தை எப்படி அவங்க அழிக்கிறது அதுதான் நோக்கமா இருப்பாங்க தவிர, அநேக பிள்ளைகள் பாருங்க, கஷ்டத்துல இருக்க பிள்ளைகளுக்கு தான் எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்ற ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை இருக்கும். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நீ கஷ்டத்துல இருக்கலாம், அதுக்காக நன்றி செலுத்துங்க. நீ எனக்கு ஏன் நான் இந்த மாதிரி குடும்பத்துல பிறந்துட்டேன், நான் ஏழ்மையான குடும்பத்துல ஏன் பிறந்துட்டேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டு இல்லாம அந்த அந்த வேதனையை, அந்த கஷ்டத்தை பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. இந்த போராட்டத்துக்காக ஏசப்பா நமக்கு நன்றின்னு சொல்லி நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்க. எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், நான் அடுத்த லெவலுக்கு போகணும். அது என்னுடைய படிப்பா இருக்கலாம், என்னுடைய வேலையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம். ஐ வாண்ட் டு பிகம் த பெஸ்ட். என்னுடைய காரியங்களை நான் வந்து என்னுடைய டேலண்ட்டை வந்து நான் வெளியே கொண்டு வரது, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க கடினமா நீங்க உழைங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். when you work hard, when you focus on yourself, when you focus on your talent and gift, definitely God will bless you. ஒண்ணுமே செய்யாதவங்களுக்கு கர்த்தர் வந்து உதவி செய்ய மாட்டேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், நான் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து படிக்க மாட்டேன், நான் என்னுடைய வேலையை எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா கர்த்தரை ஆசீர்வதிக்கணும், கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க வேண்டும் சொன்னா நாம் சில காரியங்களை நாம் இழக்க வேண்டும், சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டும். அப்ப டேலண்டே இல்லைன்னு நினைக்கிற அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நான் சொல்றேன், ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதத்துல அமர்ந்து கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நீ உதவி செய்யுங்க இசப்பான்னு சொல்லி கர்த்தரிடத்துல நீ கேளு. ஆண்டோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள், ஆண்டோட வல்லமையை பெற்றுக்கொள். அந்நிய பாஷையோ அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட அபிஷேகத்தை பெற்றுக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. 3 அதிகாரமாவது சாப்டர் பைபிள வாசி, வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணு, சபைக்கு போ, உன்னால இயன்ற காணிக்கைகள் என்ன பண்ண கொடு, இல்லாதவங்களுக்கு கொடு. அதிகமா ஜெபத்துல தடுத்து இருக்கும் போது நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது நீ ஜெபத்துல நீ தரித்திரு, கர்த்தர் கண்டிப்பா சூழ்நிலை மாற்றுவார். ஒரு இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு அவ்வளவுதான், இப்போ ஆகஸ்ட் வந்துருச்சு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதம் தான். அந்த 4 மாதத்துல உன்னை நீ செதுக்கிக்கொள், உன்னை நீ உருவாக்கிக்கொள். உனக்குள்ள இருக்கிற தாளந்துகளை, திறமைகளை, அதை என்ன தாளந்து கொடுத்தாருன்னு சொல்லி, கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி அதை கண்டுபிடி. நல்லா ஜெபம் பண்ணு, வேதவாசி, பரிசுத்தமா இரு, நீதியா இரு. கர்த்தர் கண்டிப்பா 2026 உன்னுடைய ஆண்டு, 2026 is your year. இந்த 4 மாதத்துல உன்னை நீ உருவாக்கிக்கொள். டேலண்டே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காது. ஜெபம் பண்ணு, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு, முழங்கால் படிட்டு கர்த்தரை தேடு, அதிகாலையில எழுந்து கர்த்தரை தேடு, இரவு நேரத்துல ஜெபம் பண்ணு, அதிகமா உபவாசத்தை தரித்து. உன்னை வந்து நான் இதை வந்து உன்னை வந்து கடிந்து கொள்வதற்காக சொல்ல, உற்சாகப்படுத்த சொல்றேன். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவார், உன்னை ஆசீர்வதித்து உன்னை அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. God bless you.